குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்ல இன்றைக்கி என்ன பார்க்க அப்படின்னா ஆகஸ்ட் 12, 2024 திங்கட்கிழமை இன்னைக்கு கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி கண்டபஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நியூஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு அதில் வந்து பார்த்திங்கன்னா உடனே கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கண்டபஸ் பார்த்தலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தில்லியில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா 109 புதிய பயிர் ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா பிரதமர் மோடி அறிமுகம் செஞ்சுருக்காரு. இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், சரிங்களா? இதில் வந்து நமக்கு என்ன வேணும்னா, இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா தில்லியில் இருக்குது. இதெல்லாம் TNUSRBயில் அடிக்கடி கேட்குற கொஸ்டின், ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது வந்து பார்த்திங்கன்னா இவ்வாறு புதிய ரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்காங்க இல்லையா? இதை குறித்து விவசாயிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல விவசாய அறிவியல் மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா செயல்படணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ என்ன உங்களுக்கு கூற்றில் கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி புதிய வகை நெல் ரகங்களை வந்து பார்த்திங்கன்னா பொதுமக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக விவசாய அறிவியல் மையங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆமாம், சரிங்களா? இந்த மாதிரி விவசாய பொருட்கள் சார்ந்த விழிப்புணர்வு வந்து பார்த்திங்கன்னா விவசாய அறிவியல் மையங்கள் மூலயமா தான் வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்துகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முக்கியமானது 800 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிலான முடிவுற்ற திட்டப்பணிகள் தொடக்க விழாவும் 1192 கோடி மதிப்பிலான புதிய திட்டங்கள் அடிக்கல் நாட்டு விழா வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு. அதை விட முக்கியமானது திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய புதிய மாநகராட்சிகள் தொடக்க விழா, ஓகேங்களா? இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி இது மூணும் வந்து பார்த்திங்கன்னா மாநகராட்சியை மாற்றிருக்கிறாங்க. அதோட தொடக்க விழா தான் பார்த்திங்கன்னா நடந்திருக்குது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க, இம்பார்ட்டன் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உருது அகாதமியுடைய துணைத் தலைவராக நயிமூர் ரகுமான் வந்து நியமிக்கப்பட்டிருக்காரு. இது வந்து நம்ம கொஸ்டின் இல்லை, இருந்தாலும் இப்படி ஒரு விஷயம் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதனால நோட் பண்ணி கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா கலை பண்பாடு திரைப்படங்களை வந்து பார்த்திங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. சென்னையில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிஜமாகும் கனவு அப்படின்ற திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த கலை பண்பாட்டை பிரதிபலிக்கும் சிறந்த திரைப்படங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாதந்தோறும் 2வது மற்றும் 4வது ஞாயிற்றுக்கிழமை வந்து திரையிடப்பட இருக்குது, ஓகேங்களா? இது வந்து எந்த திட்டத்தில் வருதுன்னு தான் முக்கியம். நிஜமாகும் கனவு அப்படின்ற திட்டத்தில் வருது. சென்னை நூற்றாண்டு நூலகம் வந்து பார்த்திங்கன்னா 2010 முதல் செயல்பட்டு வருது, ஓகேங்களா? அது மட்டும்தான், இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இல்லை. அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தென் சென்னை பகுதியில் உள்ள செவித்திறன் குறைபாடுடைய மற்றும் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் வந்து பார்த்திங்கன்னா அதித்திறன் பேசி, அதாவது ஸ்மார்ட் ஃபோன் வழங்கும் திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மனுதாரருக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவிச்சிருக்காரு. இந்த திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கோருக்கு வந்து பார்த்திங்கன்னா செவித்திறன் மற்றும் பார்வை திறன் வந்து பார்த்திங்கன்னா 80% முதல் 100% பாதிக்கப்பட்டிருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த திட்டத்தின்படி வந்து பார்த்திங்கன்னா பயன்பெற முடியும், சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனலில் போகிற நீங்கள் டீட்டெயிலாக படிச்சுக்கோங்க உங்களுக்கு வேணும்னா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் ஆகிய 4 மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சாயக்கழிவு தோல் தொழிற்சாலை ரப்பர் உற்பத்தியில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறதுக்காக வந்து ஆரம்பித்தது அந்த 4 மாவட்டம். 4 மாவட்டத்தோட பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? புற்றுநோய் பாதிப்பு வந்து பார்த்திங்கன்னா அரசே வந்து பார்த்திங்கன்னா தானாக வந்து பார்த்திங்கன்னா செயல்படுத்தினாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஈரோடு, ராணிப்பேட்டை, கன்னியாகுமரி, திருப்பத்தூர் இந்த 4 மாவட்டத்திலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. ஏன் அப்படின்னா அங்கே சாயக்கழிவு தொழிற்சாலை ரப்பர் உற்பத்தி இருக்குது. அதில் வந்து வேலை செய்கிறவங்களுக்கு அதிகமாக புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு அங்கே ஆரம்பித்தாங்க. இந்த பரிசோதனையில் வந்து பார்த்திங்கன்னா 9.82 லட்சம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனை வந்து அழைப்பு விடுக்கப்பட்டு இதில் 4.19 லட்சம் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா பரிசோதனை பண்ணியிருக்காங்க. அந்த 4.20 லட்சம் பேர்கிட்ட பரிசோதனை பண்ணதில் 176 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா புற்றுநோய் இருப்பது வந்து பார்த்திங்கன்னா உறுதி செய்யப்பட்டிருக்கு. இதையடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா இதை செயல்படுத்த இருக்கிறாங்க, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உலகின் சர்க்கரை நோய் தலைநகரமாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை உலக சுகாதார அமைப்பின் தரவுகளின்படி வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் சுமார் 7.7 கோடி பேர் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சுமார் 2 கோடி பேர் வந்து சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுவதற்கு முந்தைய நிலையில் இருக்கிறாங்க. வரும் 2045ஆம் ஆண்டில் அந்த நோயால் பாதிக்கப்பட்டவங்க எண்ணிக்கை வந்து சுமார் 13 கோடியாக எட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கப்பட்டிருக்கு, ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவின் பல்வேறு நகரங்கள் ஏற்கனவே வந்து காற்று மாசுபாட்டால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதில் மனிதர்கள் சுவாசிக்க அனுமதிக்கப்பட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா 2.5 நுண்துகள்களின் அளவு தான் வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்கப்பட்டிருக்கு. உலக சுகாதார அமைப்பின் பரிந்துரையின்படி ஒரு கனமீட்டருக்கு 5 மைக்ரான் மட்டும்தான் இருக்கணும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டெல்லியில் வந்து பார்த்திங்கன்னா 2.5 நுண்துகள்களின் ஆண்டு சராசரி அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனமீட்டருக்கு 82லேருந்து 100 மைக்ரான் வரைக்கும் இருக்குது. சென்னையில் 30லேருந்து 40 மைக்ரான் வரைக்கும் இருக்குது, ஓகேங்களா? ஆனால் அனுமதிக்கப்பட்ட அளவு வந்து பார்த்திங்கன்னா 5 மைக்ரான் தான். அடுத்து
பெண்கள் பாதுகாப்புக்கான திட்டங்கள் பற்றி கொடுத்துருக்காங்க. இது முக்கியமானது, மத்திய அரசோட திட்டங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்புக்காக குழந்தைகளின் ஊட்டச்சத்தை உறுதி செய்வதற்காக மத்திய அரசினுடைய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான திட்டம் வந்து பார்த்திங்கன்னா போஷான் 2.0 அப்படின்ற திட்டம். ஓகேங்களா, போஷான் 2.0 அப்படின்ற திட்டமும் வத்சல்யா இயக்கம், சக்தி இயக்கம் அந்த ஆகிய மூன்றுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டு திட்டங்களுக்கு வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஊட்டச்சத்தை அதிகரிக்கிற திட்டம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க. மத்திய அரசினுடைய போஷான் 2.0 இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள், சிறுமிகள், கர்ப்பிணிகள், பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து குறைபாடுகளை வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காணும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. வாத்சல்யா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு சூழல்களால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுடைய நலன்களையும் மறுவாழ்வு திட்டங்கள் அளிக்கிறதுக்காகவும், அப்புறம் சக்தி இயக்கம் பார்த்திங்கன்னா பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தலை வந்து பார்த்திங்கன்னா வலுப்படுத்தும் திட்டம். ஓகேங்களா, இது மூணுமே இம்பார்ட்டன்ட். 3 திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. மூணையுமே டைட்டில் போட்டு எழுதிக்கோங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா போஷான் 2.0 திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து திட்டம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வத்சல்யா இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு அளிக்கிற திட்டம். அடுத்து சக்தி இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அதிகாரம் அளித்தல் திட்டம். இந்த 3 திட்டம் வந்து பெண்களுக்கான திட்டம், மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட திட்டம். கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து கர்நாடகாவில் துங்கபத்ரா அணையில் வந்து பார்த்திங்கன்னா மதகு உடைஞ்சிருக்கு. நம்ம வந்து அந்த அணை எந்த இதில் உற்பத்தி ஆகுது மட்டும் தான் பார்க்க போகிறோம். கர்நாடகா மாவட்டத்தில் உள்ள கொப்பல் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா துங்கபத்ரா ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள பம்பா சாகர் அணை. அவ்வளோதான் கொஸ்டின், அதுக்கு மேலே தேவை கிடையாது. பம்பா சாகர் அணை எந்த இதில் கட்டியிருக்காங்க அப்படின்னா துங்கபத்ரா நதியில். ஓகேங்களா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பெருசாக கேட்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இதெல்லாம் டிஎன்யூஎஸ்ஆர்பியில் கேட்குறாங்க. இந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் வரதை வச்சு பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மற்றும் மாலத்தீவுடைய உறவுகளை பற்றி கொடுத்துருக்காங்க. அட்டு நகர கடற்கரை மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதிக்கான வங்கிகளின் நிதியுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள மாற்று இணைப்பு 4 வழிச்சாலைகள் ஆகியவற்றின் தொடக்க விழாவில் வந்து பார்த்திங்கன்னா மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்காரு, ஜெய்சங்கர். அப்போ அவர் குறிப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்தியா நிதியுதவியுடன் அட்டுச்சாலை மற்றும் வடிகால் மேலாண் திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா செயல்பட்டு வருது. இந்த திட்டத்துக்கு 560 கோடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வழங்கியிருக்கு. இது முக்கியமானது. அடுத்து அட்டு நகரிலிருந்து மாலத்தீவு மற்றும் பிற பகுதிகளுக்காக தொடர்பை மேம்படுத்தும் கான் சர்வதேச விமான நிலைய மறுசீரமைப்பு பணிகளும் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா தான் வந்து மேற்கொள்ளுது. இதனால் வந்து வேலைவாய்ப்பு அதிகரிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சொன்னது எல்லாமே பாயிண்ட் போட்டு எழுதிக்கோங்க, இது அப்படியே கேட்பாங்க. இந்தியா மாலத்தீவு உறவுகள் கீழே ஆப்ஷனில் கொடுத்தாங்க அப்படின்னா இது எல்லாமே கொடுப்பாங்க. ஒட்டுமொத்தமாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்திய உதவியுடன் மாலத்தீவில் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா 65 திட்டங்கள் வந்து செயல்படுத்திருக்கிறாங்க. அதில் 12 திட்டங்கள் வந்து முழுமையாக நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நேபாள அதிபர் பிரதமருடன் இந்திய வெளியுறவு செயலர் வந்து ஆலோசனை பண்ணியிருக்காரு. நேபாள அதிபர் மற்றும் பிரதமர் உள்ளிட்டோரை இந்திய வெளியுறவுத்துறை செயலர் விக்ரம் மிஸ்ரி, ஓகேங்களா, அவரோட பேர் ஞாபகம், விக்ரம் மிஸ்ரி வந்து பார்த்திங்கன்னா ஆலோசனை மேற்கொண்டிருக்காரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய நிதியுதவியுடன் கட்டப்பட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த நேபாள பாஷா பரிஷத் அப்படின்ற ஒரு கட்டடத்தை வந்து பார்த்திங்கன்னா 2 பேரும் சேர்ந்து திறந்து வச்சுருக்காங்க. ஓகேங்களா, நேபாள பாஷா பரிஷத் அப்படின்ற திட்டம் அப்படின்ற கட்டடம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட உதவியால் கட்டப்பட்ட திட்டம் நேபாளத்தில், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேலும் வந்து பார்த்திங்கன்னா அங்குள்ள தூதரக அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீலி குல்மோகர் அப்படின்ற மரக்கன்றையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் நட்டிருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா தாயின் பெயரில் ஒரு மரம் அப்படின்ற மோடியோட அந்த முன்னெடுப்பு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து நட்டிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து முன்னாள் வெளியுறவு அமைச்சர் வந்து பார்த்திங்கன்னா நட்வர் சிங் வந்து பார்த்திங்கன்னா காலமாயிட்டார். இவர் வந்து பார்த்திங்கன்னா 1984ஆம் ஆண்டு இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்மபூஷன் விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா, மற்றபடி இவர் கேட்க மாட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி நிறைவு. இதில் நீங்கள் எதுவுமே படிக்க தேவையில்ல, இதை நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டுறேன். ஹேண்ட் நோட்ஸாக எடுத்து உங்களுக்கு என்ன தரணுமோ அதை மட்டும் நான் கொடுத்துறேன், நீங்கள் அதை மட்டும் நோட் பண்ணிட்டால் போதும், இதை நீங்கள் படிக்க தேவையில்ல. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வங்கதேசத்தினுடைய உச்சநீதிமன்ற புதிய தலைமை நீதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா சையத் ரக்பாத் வந்து பார்த்திங்கன்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஓகேங்களா, ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா பழைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா பதவி விலகிட்டார். இவர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெறுது ஆகஸ்ட் 12. ஓகேங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 2ஆம் உலக தமிழ் வளர்ச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடைபெற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். இது தாண்டி கேட்க வாய்ப்பு இல்லை. கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க, அப்போ தான் மந்த்லி படிக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், எதாவது ஃபீட்பேக் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.